வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே மின்வேலியில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்போம். பாலாஜி வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பாலாஜி. வணக்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள ராமநாயனி குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜானகிராமன். இவர் நிலத்தில் மாலை நேரத்தில் தண்ணீர் பாய்ச்சதற்காக நிலத்தை சுற்றி பார்ப்பதற்காகவும் தன்னுடைய 2 மகன்களான ஆகாஷ் மற்றும் விகாஸ் மற்றும் ஜீவா ஆகியோருடன் சென்றுள்ளனர். அப்போது பக்கத்து நிலத்தில் தனது நிலத்தில் வனவிலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வேலி ஒன்று அமைத்து அதில் மின்சாரம் பாய்ச்சதாக கூறப்படுகிறது. இந்த மின்சாரமானது பக்கத்து நிலத்திலிருந்து ஜானகிராமன் என்பது நிலத்திற்கும் பரவி உள்ளது. இதனை அறியாமல் ஜானகிராமன் அங்கு சென்று தண்ணீரை பாய்ச்சதற்காக பம்பு செட்டு உள்ள சுவிட்சை ஆன் பண்ணியுள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி ஜானகிராமன் இருப்பதை பார்த்த மகன்கள் ஒருவர் பின்னால் ஒருவர் போயிட்டு அவரை காப்பாற்ற முயன்றுள்ளனர். ஆனால் துரதிருஷ்டமாக 3 பேருமே, அதாவது அப்பா 2 மகன்கள் ஆகிய 3 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருமே சம்பவ இடத்திலே பலியாகியுள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வேப்பமுப்ப போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அடுக்குமாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு அங்கு உண்மையாகவே என்ன நடந்தது, அதாவது மின்வேலி வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக மின்வேலி அமைக்கப்பட்டதா இல்ல யதார்த்தமாக மின்சாரம் தாக்கி பலியானவர்களா என்றது போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மின்சார தாக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.